ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசியின் தரம் மற்றும் விநியோகம் தொடர்பாக தமிழக சட்டசபையில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே விவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பான கருத்து மோதல்களை தற்பொழுது பார்க்கலாம். 21-22 அவங்க ஆட்சி வந்த காலங்களில் செமி கவர்டு குடோனோ எம்ஆர்எம்மோ ஆஃபீஸ் பண்ணி எதுவுமே செய்யவில்லை. அவங்க ஆட்சி காலத்தில் ஒரு வருடம் ஃபுல்லாக 25-26 18 குடோன் கட்டியிருக்கு. 51 மெட்ரிக் டனில் 106 கோடியில் செமி கவர்டு குடோன் கட்டவே இல்லை. இவங்க மாறு தட்டிக்கிறாங்க. செப்டம்பர் 1 10/5/2026 வரைக்கும் 50 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு நெல் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோன்னு. அதெல்லாம் ரோட்லேயும் ஸ்ட்ரீட்லேயும் தான் இருக்குது. தூய்மையான ஆட்சி மக்களுக்கு ரேஷன் கடையிலே வழங்கி கொண்டிருக்கிறான்னு சொன்னார்கள். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக சொல்லியிருக்கேன். அதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொகையை உயர்த்தி கொடுத்து எதிர்காலத்தில் சன்னரகை தான் இந்த மக்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அண்டை மாநிலங்களிலிருந்து அந்த அரிசி வருகிறது, பல இடங்களிலிருந்து வாங்கப்படுகிறது. நம்முடைய சன்னரகம் என்பது உற்பத்தி குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை மேற்கொண்டார்கள். நெல் மழையில் நனையாமல் 5 ஆண்டு காலத்தில் மழை நனைக்காமல் தான் இப்போ நீங்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற 3 மாதத்தில் இப்போ தொலைக்காட்சியில் பார்த்தா எல்லாம் நெல் மூட்டைகள்லாம் நனைந்து, அதுவும் அதிகமாக ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ ஓப்பனில் தான் வச்சுருக்கீங்க. நாங்கள் திடீர்னு ஒரு மழை வரும்போது நாங்கள் உடனுக்குடன் அங்கே அப்புறப்படுத்தி இங்கே பாதுகாப்பான இடத்திலே நாங்கள் குடோனில் வச்சோம். எங்கே சக்கரால குடோனாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நாங்கள் வைத்து நெல்லை பாதுகாத்தோம். அதனால தான் வெள்ளை அரிசியாக ஒரு கருப்பு அரிசி வந்த காலத்தை போய் வெள்ளை அரிசி வர்ற காரணம் அந்த நெல்லை மழை நனையாமல் முளைக்க விடாமல் இருந்த காரணத்தால் தான் நெல் இப்போ ரேஷன்களில் இப்போ இங்கே வெள்ளை அரிசி வர்றதுக்கு உடைய காரணமும் உண்டு. முன்னாள் அமைச்சரான நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு, அதை சுகரை கம்மியாகும்னு சொல்லி அது மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. அதனால் எல்லாரும் அவை முன்னவர் சொல்கிறார், ஆட்டுக்கு மாட்டுக்கெலாம் இல்லை, இன்றைக்கி ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்கள் உனக்கு வச்சிங்க இன்னைக்கு ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் ரேஷன் கடையில் தான் அரிசி சாப்பிட்றாருன்னு ஒரு தகவல் இன்னைக்கு தான் அது தெரியுது. பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும், யாரும் ரேஷன் கடையிலிருந்து அரிசி வாங்கி சாப்பிட்றதில்லை. பெரும்பாலும் நான் இதுதான் உண்மையை தான் நாங்கள் உண்மையை பதிவு பண்றோம். இனி வரும் காலங்களில் பொது ரக நெல்லுக்கு பதிலாக சன்னநகர் நெல்லை பயிரிடணும், அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும். அவங்க பயிரிட்டாதான் அதை நம்ம கரெக்டா ப்ரொக்யூர் பண்ணி மக்களுக்கு ரேஷன் கடையில் கொடுக்க முடியும். உண்மையாக சொல்லுகிறோம், தாய்மார்களுடைய வழியிலிருந்து சொல்றோம். இன்றைக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு அரசாக 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிட்றதில்ல. இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி முன்னாடி நிறைய கடத்தல் நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தடுத்து ஆந்திராவுக்கு போயிட்டு இருந்துச்சு, கர்நாடகா போயிட்டு அதை தடுத்து நிப்பாட்டி இப்போ ஏற்கனவே 5 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது இந்த இடத்துல தான் உட்கார்ந்தார். என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த பொது விநியோக திட்டத்தில் உங்கள் ஆட்சியில் அரிசி சரின்னு எங்கேயாவது ஒரு நாளாவது கேள்வி கேட்டிருப்பாரா? அதுவும் இல்லை. கழக ஆட்சியில் பொது விநியோக திட்டம் மிக சிறப்பாக இருக்கு என்று சொல்லி தன்வீர் பண்டாரி, தீபக் வர்மா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பாராட்டி அந்த செய்தி வந்தது. ஒன்று, இந்த அரிசி எப்படி இருக்கும்னு கேட்டால் தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும், என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கும், உங்களை மாதிரி சிகப்பாக இருக்காது. அதனால் அதுக்கு என்ன ஆர்டர் போட்டார் தெரியுங்களா? வெளிநாட்டு, அது ஜெர்மனாக இருக்கலாம், இல்லை உள்நாட்டில் இருக்கலாம், கலர் சாற்றை ஒன்று நீங்கள் வாங்கி ஒரு மில்லுலையும் வச்சு அதை வெளுமையாக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு நடந்திருக்குது. ஆனால் நீங்கள் போய் ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் அவை முன்னவர் கொச்சைப்படுத்தலாமா? ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற அரிசியை அது ஆடு மாடு தான் தின்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேர்? அதாவது இந்த அரிசி வழங்குகிற திட்டத்தை இலவச அரிசி என்று சொல்லக்கூடாது, விலையில்லாத அரிசி என்று சொன்ன தலைவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1,84,00,000 பேருக்கு தமிழ்நாடு முழுவதும்
விலையில்லாத அரிசியை அறிமுகப்படுத்தினார்கள். அது இன்றைக்கு 2,20,00,000 கார்டு வரைக்கும் விலையில்லாத அரிசி போயிட்டு இருக்கு. இன்றைக்கு இருக்கிற விலைவாசி ஏற்றத்தில் அரிசி விலை உயர்ந்திருக்கிற இந்த சூழலில் மொத்தமாக இன்றைக்கு இந்த அரிசியை அத்தனை பேர் சாப்பிடுகிறார்கள் என்பதை இந்த அவைக்கு நான் பதிவு வைக்க விரும்புகிறேன். அரசனுடைய நேரடி நெல் கொள்முதலிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லை உடனுக்குடன் அரவைக்கு அனுப்பினால் இந்த நிலை ஏற்படாது. இன்றைக்கு ஆந்திராவில் இன்றைக்கு அருமையான அரிசி தயார் பண்ணியிருக்காங்க மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக. அதே நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அற்புதமான அரிசி கொடுக்கலாம். மாடர்ன் ரைஸ் மில்லில் டபுள் பாயிலிங் போட்டு பாலிஷ் பண்ணால் இதே அற்புதமான அரிசி தமிழ்நாட்டிலையும் கொடுக்கலாம். ஆனால் இப்பொழுது இருப்பதை விட 2,500 கோடி கூடுதலாக செலவாகும். 10% அவுட்டன் குறையும். அதை இந்த அரசு பரிசீலித்து இந்த அற்புதமான அரிசியை நியாய விலைக் கடையில் அனைவருக்கும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன்.